ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையிலே பையனை எழுப்பி போய் சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு 1 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்தான். அதை அப்படியே 3 பார்ட்டாக பிரிச்சுட்டேன். ஒன்று சிக்கன் கிரேவி, இன்னொன்று சிக்கன் 65, அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கறி எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளேயே நான் சாதத்தை வடித்து விட்டுட்டு இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி வச்சுட்டு வீட்டில் இருந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் அப்படியே பொடியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். தம்பிக்கு சிக்கன் எடுத்துன்னு வந்து கொடுத்தோடனே அதை நல்லா அலசி 3 பார்ட்டாக பிரிச்சுட்டேன். 65க்கு நல்லா பொடியாக கட் பண்ணி அது கூட தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள், கறி மசாலாத்தூள், சிக்கன் மசாலாத்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அந்த சீரகத்தூள், சோம்புத்தூள்லாம் இருந்ததா எல்லா மசாலாத்தூளையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அது கூட கொஞ்சம் தயிரையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எண்ணெயில் பொரித்து எடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சும்மா சிக்கன் 65 அப்படின்னு சொன்னான். லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு அப்படியே பொரித்து எடுத்துட்டேன். காலையில் தோசைக்கு சிக்கன் கிரேவி, அப்புறம் நைட்டு வச்ச தக்காளி சட்னி கொஞ்சம் இருந்தது, அதை சாப்பிட கொடுத்துட்டு இந்த பக்கம் கடன்னு சமைச்சிட்டு இருந்தேன். சிக்கன் கிரேவி ஒரு பக்கம், பிரியாணி ஒரு பக்கம், 65 ஒரு பக்கம்னு. சிக்கன் கிரேவி நேற்று யூடியூப்பில் தான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதே மெத்தடில் ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது எப்படின்னா ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு 3 எண்ணெயில் பொரிச்சிட்டு அது கூடவே உரித்த சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம், ஒரு 10-20 பல் பூண்டு, ஒரு தக்காளி, இதை நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும். திரும்ப குக்கரில் எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடானதும் இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு 2 பெல்லாரி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு அது கூட வதக்கிக்கிறாங்க. அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது கூட 2 தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து அது கூட தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூளையும் வதக்கி இதில் வெஜிடேரியனாக இருந்தால் காளான் அது மாதிரி சேர்த்துக்கலாம். நான்வெஜ்ஜாக இருந்தால் சிக்கன், மட்டன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் போட்டு செஞ்சேன். அதே டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு போட்டு மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கி உருளைக்கிழங்கு சிக்கன்லாம் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரே விசில் தான், தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றணும். ரொம்ப சூப்பராக நல்லா க்ரீமியாக நல்லா சூப்பராக இருந்தது. கிரேவி டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சாதம், சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, சிக்கன் பிரியாணி. உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.